கம்ப்யூட்டர் சயின்ஸை விட இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப அவசியமான ஒரு படிப்பு, அந்த துறை சார்ந்த வளர்ச்சி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் 4 வருஷத்துக்கு அப்புறம் இசிக்கு அந்த வாய்ப்பு இருக்குங்கிறத கரெக்டாக நீங்கள் கணிச்சு சொல்கிறீங்களா, இல்லை அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை, இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போய் இப்போ கூட நான் ரீசெண்டாக யூஎஸ்லாம் போயிட்டு வந்து எல்லாத்துட்டையும் பேசி ஒரு ஆய்வு செய்து தான் சொல்கிறோம். ஜேபி சார் சொல்கிறது நடக்குதுன்னா நான் ஜோசியம் பார்த்து சொல்லலை, கணிக்க முடியாது. ஐம் நாட் ஜோசியர் கிடையாது, சரிங்களா? ஸோ அனுசரி எல்லாமே பண்ணி தான் சொல்கிறோம். நான் 2 வருஷம் முன்னாடியே சொன்னேன் ஐடி ஃபால் ஆகும், யாராவது நம்பினீங்களா? எடுத்து பாருங்க, யூடியூப் வீடியோ 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், ஐடி இஸ் கோயிங் டு ஹேவ் அ ஃபால். இப்போ கீழே விழுந்திருக்கா இல்லையா? ஐடியுடைய ரெக்ரூட்மெண்ட் கம்மியாயிருக்கா இல்லையா? ஆமா, குறைஞ்சிருக்கு. அது 2 வருஷம் முன்னாடியே கணிச்சு, இதில் ஜோசியம் பார்த்து சொல்ல. ஏஐ டெவலப் ஆகும்போது நாங்கள் சொன்னோம் அது. சார், இப்போது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆயிருக்கக்கூடிய சூழ்நிலை மீண்டும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பூம் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? கம்ப்யூட்டர் ஐடி கம்ப்யூட்டர் எல்லாமே எதுவுமே இருக்காது சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேவை. மாணவர் வந்து கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் மாதிரி இனிமேல் வெறும் நான் பைத்தான் தெரியும், ஜாவா தெரியும் படிச்சுட்டு வேலையை எதிர்பார்க்க முடியாது. இப்போ எல்லாமே வந்து சூப்பர் கம்ப்யூட்டிங் மெத்தட் போயிடுச்சு. ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், ஹை த்ரூபுட் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி பேச ஆரம்பிக்கிறோம், யூபிக்விட்டஸ் கம்ப்யூட்டிங் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு சார். பழைய மாதிரி டெக்னாலஜி இல்லைங்கிற. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறவனுக்கு மாணவருக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொன்ன சில தொழில்நுட்பங்கள் ஒரு மாணவன் கத்துக்கிட்டா சத்தியமா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற சிலபஸ் எதிர்பார்க்கிற அளவுக்கு மேட்ச் ஆகாது. அதனாலதான் நான் சொல்றேன், நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கும் போது சிலபஸை தாண்டி நிறைய திறமைகளை வளர்த்துக்கோ, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சார், அந்த திறமைகள் வளர்ப்பு நீங்கள் சொன்னீங்க, இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் எல்லா மாணவர்களும் எல்லா துறைகள்லையும். அது இன்ஜினியரிங்னு இல்லை, இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்ங்கிறது வந்து ஒவ்வொரு துறை படிப்புக்கும் ஒவ்வொரு விதமான சாஃப்ட் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. இதை அதற்கான அது ஒரு நல்ல வழிகாட்டல் வந்து அந்த கல்லூரியிலேயோ அல்லது அவர்களுக்கு உங்களை போன்ற ஒரு கல்வி ஆலோசகர்களாலோ ஒரு பிஏ பிஎஸ்சி பிகாம் படிக்கிறவங்களுக்கு எந்த விதமான சாஃப்ட் ஸ்கில்ஸ், இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு எந்த விதமான சாஃப்ட் ஸ்கில்ஸுங்கிறத இப்போ படித்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி எதுவும் இருக்காதுங்க? அவங்கவுங்க தெரிஞ்சுதான் போக வேண்டியது இருக்கு. ஆமா, நிறைய டாப் கல்லூரிகள் அவங்க வந்து நிறைய நிபுணர்கள் கொண்டு வந்து மாணவர்களை மேம்படுத்துறாங்க. இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பிராண்டிங் இமேஜ் எப்படி கொண்டு வருது, கம்யூனிகேஷன் ஸ்கில், ஃபாரின் லாங்குவேஜ், இது எல்லாமே இன்னைக்கு தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் எப்படி ஆகி போச்சுன்னாங்க, இப்போ வந்து ஸ்டார் இன்டர்வியூ மெத்தட் ஒன்று கொண்டு வராங்க. ஸ்டார், STAR, அதாவது சிச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன், ரிசல்ட். அப்ப இன்டர்வியூல என்ன பண்றாங்க, ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறாங்க. அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. அந்த விஷயத்திலேயே அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், அவங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாமே வெளிப்படுத்த முடியாது, தெரிஞ்சுக்கிறாங்க கம்பெனிக்காரங்க. சோ இதுக்காக சில ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்கு, மக்களுக்கு புரிய வேண்டியிருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியால நிறைய அவைலபிள். நீங்க ஒண்ணு இல்ல, ஸ்டார் இன்டர்வியூ மெத்தட் போட்டாலே ஏகப்பட்ட யூடியூப் வீடியோஸ் வருது. அது எப்படி இது எதிர்கொள்றது அப்படின்னு கூகுள்லயே டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ மாணவர்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து பண்ணா கண்டிப்பா சாதிக்க முடியும் சார். சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து போட்டி ஜாஸ்தி ஆகும்போது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துலயுமே போட்டி ஜாஸ்தி ஆக போகிறது. போட்டி ஜாஸ்தி ஆகும்போது கம்பெனிக்காரங்களுடைய எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆகுமா இல்லையா? அப்போ மாணவர்கள் அது புரிஞ்சு அவங்க வந்து அந்த திறமையை வளர்த்துக்கணும். அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிச்சாலும் சரி, இல்ல பிகாம் படிச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு சார். நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம எப்படி திறமைகள் வளர்த்துக்கிறோம், எப்படி நம்முடைய அடிஷனல் ஸ்கில்ஸ் என்ன இருக்கு, அது பொறுத்து தான் நம்முடைய வேலை வாய்ப்பு அமைய போகிறது. இப்போதைக்கு நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஒரு மெடிக்கல் படிக்கிறவங்க, ஒரு டாக்டர் படிக்கிறவங்களுக்கோ, இல்லை இந்த அக்ரிகல்ச்சர் பிஹெச்டி அக்ரி படிக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்ஸில் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து கவனம் செலுத்த வேண்டியதில்லை. இந்த சப்ஜெக்டில் மட்டுமே அவங்க நாலேஜ் இருந்தால் போதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ அது போன்ற சூழ்நிலை இனிமேல் இருக்காது சார். ஏன்னா இனிமேல் அதுலயும் போட்டி வந்துருச்சு. அப்போ போட்டி வரும்போது கண்டிப்பா ஒரு தனித்தன்மை வந்து ஒரு கம்பெனி எதிர்பார்ப்பாங்க. கம்பெனிக்கு கண்டிப்பா இல்லை, ஒரு டாக்டர்கிட்ட அந்த மாதிரி ஒரு டாக்டர்னா அதுக்கு அதனால் அதில் ஸ்பெஷலைஸ்டு பண்ணிடுறாங்க, MD MS படிச்சிடுறாங்க, அவ்வளோதான். அந்த துறை சார்ந்த ஒரு இதுதான். இதில் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியிருக்குங்கிற இந்த BA BSc படிக்கிறாங்க. இப்போ முதல்ல வந்து டாக்டருக்கு டிமாண்ட் இருந்தது. இன்னைக்கு கூட நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டாக்டர்ஸ் வேணும்னா இன்டர்வியூ பண்றாங்களா இல்லையா? டாக்டருக்கு ஒரு டாக்டர் இன்டர்வியூ பண்ணாம எடுப்பாங்களா? ஆமா. மட்டும் அந்த படிச்சது வந்து அவரால் எடுத்து சொல்ல முடியுதா? ஒரு பேஷண்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து பேசும்போது கரெக்டா கார்டியலா பேச முடியுதா? அவருடைய முகப்பாவனை எப்படி, இது எல்லாமே ஈவன் மேனேஜ்மெண்ட் டாப் மேனேஜ்மெண்ட் பாக்குறாங்க.
ஸோ எல்லாத்துக்குமே தேவைப்படுது.